நண்பர்களுக்கு வணக்கம். நான் வேல்முருகன் பேசுறேன். என்னோட முந்தைய காணொலியில குறிஞ்சி நிலம் பத்தின குறிப்புகளை பார்த்தோம். இந்த காணொலியில முல்லை நிலத்தை பத்தின குறிப்புகளை பார்க்கலாம். கூடவே முல்லை நிலம் குறித்த வரலாறு, இந்த வரலாறு தெரியாம நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். முல்லை நிலம் அப்படிங்கிறது காடு சார்ந்த இடத்தை குறிக்கும். முல்லை அப்படிங்கிறது காடுகள்ல பூக்கக்கூடிய ஒரு பூ வகை. பூக்கள் மொத்தம் 3 வகையா பூக்கும். செடியில பூக்கிற பூக்கள் ஒரு வகை, கொடியில பூக்கிற பூக்கள் ஒரு வகை, மரத்திலையும் மரக்கிளைகள்லையும் பூக்கிற பூக்கள் ஒரு வகை. இதுல முல்லைப்பூ கொடியில பூக்கிற வகையை சேர்ந்தது. அடுத்து முல்லை நிலத்துக்கான முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். முதற் பொருள் அப்படிங்கிறது நிலம், பொழுது அப்படின்னு 2 வகையா பிரிக்கப்படுது. நிலம் அப்படிங்கிறது காடு சார்ந்த இடமும், தொல்காப்பியத்துல மாயோன்மேய காடேற உலகமும் அப்படின்னு முல்லை நிலத்தை பத்தின குறிப்பு இருக்கு. பொழுது அப்படிங்கிறது சிறுபொழுது, பெரும்பொழுது அப்படின்னு 2 வகையா பிரிக்கப்படுது. முல்லை நிலத்துக்கான சிறுபொழுது மாலை நேரம், முல்லை நிலத்துக்கான பெரும்பொழுது கார்காலம். கார்காலம் அப்படின்னா மழைக்காலம் அப்படின்னு அர்த்தம். ஆவணி மாசமும் புரட்டாசி மாசமும் மழைக்காலத்துக்கான மாதங்களா சொல்லப்படுது. அடுத்து முல்லை நிலத்துக்கான உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தல் அப்படின்னா காத்திருத்தல் அப்படின்னு பொருள். அடுத்து முல்லை நிலத்துக்கான கருப்பொருள் பத்தி பார்க்கலாம். முல்லை நிலத்துக்கான தெய்வம் மாயோன். முல்லை நில மக்கள் ஆயர் ஆட்சியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதே மாதிரி இடையர் இடைச்சியர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. முல்லை நிலத்துக்கான ஊர்களோட பொதுப்பெயர்கள் சேரி, பாடி அப்படின்னு அழைக்கப்படுது. முல்லை நிலத்துக்கான நீர் காட்டாறு. காட்டருவியை கூட இவங்க நீரா பயன்படுத்துறாங்க. அடுத்து முல்லை நிலத்துக்கான மரம் கொன்றை, குருத்தம். முல்லை நில தலைவன் கொன்றைப்பூ சூடுறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. முல்லை நிலத்துக்கான பூக்கள் முல்லை பிடவு அப்படின்னு சொல்லப்படுது. முல்லைப்பூ எல்லாருக்கும் தெரியும். பிடவு அப்படிங்கிற பூ பிடா, குட்டி பிடவம், குட்டி பிளாத்தி அப்படின்லாம் அழைக்கப்படுது. முல்லை நிலத்துக்கான உணவு வரகு, சாமை. முல்லை நிலத்துக்கான பறவை காட்டுக்கோழி, சேவல். சேவல் சண்டை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த சேவல் சண்டை முல்லை நிலத்திலிருந்து தான் தொடங்குனுச்சு. இந்த முல்லை நிலத்திலிருந்து தான் மற்ற மக்களுக்கும் இந்த சேவல் சண்டை பரவணுச்சு. முல்லை நிலத்துக்கான விலங்கு பசுமாடு, முயல். முல்லை நிலத்துக்கான பறை ஏர்கொட்பறை அப்படின்னு அழைக்கப்படுது. முல்லை நிலத்துக்கான பண் சதாரி பண். முல்லை நிலத்துக்கான யாழ் முல்லை யாழ். முல்லை நிலத்துக்கான தொழில் ஆணிரை மேய்த்தல், சிறுதானியங்கள் பயிரிடுதல். புறப்பொருள் அப்படிங்கிறது எல்லா நிலத்துக்கும் பொதுவானது. அடுத்து முல்லை நிலம் பத்தின சில குறிப்புகளை பார்க்கலாம். முல்லை நிலத்துக்கான தெய்வமா மாயோன் இருக்காரு. இந்த மாயோன் மால் அப்படின்னு சொல்லப்படுறாரு. மாயோன் அப்படின்னா மாயவன் அப்படின்னு அர்த்தம். மால் அப்படின்னா கருமை அல்லது கருமையானவன் அப்படின்னு அர்த்தம். முல்லை நிலம் எப்பவுமே உயரமான மரங்களால சூழ்ந்த ஒரு வெளிச்சம் குறைவான பகுதி. பகல் நேரத்துல பாதி வெளிச்சம் தான் இருக்கும். இரவு நேரத்துல அந்த பாதி வெளிச்சம் கூட இருக்காது, இருட்டாதான் இருக்கும். இருட்டு அப்படிங்கிறது எப்பவுமே மக்களுக்கு பயம் தரக்கூடியதா தான் இருக்கு. இந்த பயத்தையே மக்கள் தெய்வமா வணங்க தொடங்கினாங்க. அதுதான் பின்னால மால் வழிபாடா மாறுது. அடுத்து எப்பவுமே இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு வெளிச்சம் வந்தாலும் மக்களுக்கு பயம் வரும். அதுவும் ஒரு நொடி பொழுதுல தோன்றி மறையக்கூடிய வெளிச்சம்னா அது அதிக பயத்தை கொடுக்கும். முல்லை நிலத்துல மழைக்காலம் தொடங்குறப்போ இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மின்னல் வந்துச்சுன்னா அதனால வரக்கூடிய பயத்தை விவரிக்கவே முடியாது. இந்த மின்னலையும் இடி சத்தத்தையும் பயத்தையும் முல்லை நில மக்கள் தெய்வமா வணங்கினாங்க. நொடிப்பொழுதுல தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயத்த நாம மாயம் அப்படின்னு சொல்வோம். அப்படி நொடிப்பொழுதுல தோன்றி மறையக்கூடிய மின்னலை அவங்க மாயனை உருவகப்படுத்தினாங்க. இருளும் பயமும் கலந்து உருவானதுதான் இந்த மால் அல்லது மாயோன் வழிபாடு. இது மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு சிறு தெய்வங்கள் கோரமான தோற்றத்திலையும் பார்த்தா பயம் தரக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சிறு தெய்வங்கள் எல்லாமே பயத்தின் மூலமா உருவான தெய்வங்கள். அடுத்து முல்லை நிலத்தோட பொதுப்பெயரா பாடி, சேரி அப்படின்னு அழைக்கப்படுது.
பட்டி புறவு அப்படிங்கிற பேரும் முல்லை நிலத்தோட தொடர்புடைய ஊர்களோட பேரா இருக்குது. பாடி அப்படிங்கிற பேர்ல புளியம்பாடி, காட்பாடி, வாணியம்பாடி, எடப்பாடி, வாழப்பாடி, கவுந்தம்பாடி, புல்லம்பாடி, தானிப்பாடி, கண்ணம்பாடி, திருமலைப்பாடி, பாளையப்பாடி மாதிரியான ஊர்கள் இருக்கு. சேரி அப்படிங்கிற பேர்ல பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரி, வேளச்சேரி, கூடுவாஞ்சேரி, கோட்டுச்சேரி, மட்டஞ்சேரி, தலைச்சேரி, பார்ப்பனச்சேரி, கமலச்சேரி, வடகாஞ்சேரி, புலிச்சேரி, கொக்கலாஞ்சேரி, கொரடாச்சேரி, புளியஞ்சேரி, கங்கனச்சேரி மாதிரியான ஊர்கள் இருக்கு. அடுத்து பட்டிங்கிற பேர்ல காளிப்பட்டி, கோயில்பட்டி, செவல்பட்டி, காங்கேயன்பட்டி, காமநாயக்கன்பட்டி, ஆனை கவுண்டன்பட்டி, சிந்தாமணிப்பட்டி, ஆரமுண்டான்பட்டி, கருப்பட்டிப்பட்டி, களியராயன்பட்டி, மயிலம்பட்டி, ரெட்டிப்பட்டி, பெரியப்பட்டி, எரிசனம்பட்டி, கன்னியாம்பட்டி மாதிரியான ஊர்கள் இருக்கு. புறவு அப்படிங்கிற பேர்ல ஊர்கள் எதுவும் இருக்கிறதா தெரியல. ஆனா புறவு அப்படிங்கிற வார்த்தை வேறு வார்த்தையா மருவி இருக்கலாம். அடுத்து காடு அப்படிங்கிற பேர்ல திருமறைக்காடு, கலைக்காடு, கலைச்சங்காடு, மாங்காடு, திருவெண்காடு, முட்டுக்காடு, ஆற்காடு, ஏற்காடு, திருவேற்காடு, இலப்பை குடிகாடு, குடிகாடு, காடுவெட்டி, காட்டூர், இருங்காட்டுக்கோட்டை, ஆலங்காடு மாதிரியான ஊர்கள் இருக்கு. அடுத்து முல்லை நிலத்துக்கான பண் சதாரி பண் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சதாரி பண் தான் கர்நாடக சங்கீதத்துல சுபபந்து வராளி ராகமா பாடப்படுது. இந்த ராகம் 45வது மேலகர்த்தா அல்லது தாய் ராகமா இருக்கு. அடுத்து இந்த முல்லை நிலத்தோட தெய்வமான மாயோன் மாடு மேய்க்கிறவராகவும் காட்டு மூங்கில செய்யப்பட்ட புல்லாங்குழல் இசைக்கிறவராகவும் உருவகப்படுத்தப்படுறாரு. அடுத்து இன்னைக்கு மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்த பல சமூகங்கள் இருக்காங்க. இவங்க கோனார், ஆயர், இடையர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த மேய்ச்சல் சமூகத்துக்குள்ள நிறைய உட்பிரிவு சமூகங்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் தலைமுறை தலைமுறையா மேய்ச்சல் சமூகமா இருந்து இந்த தமிழ் சமுதாயத்தை பலப்படுத்தினவங்க. இந்த மேய்ச்சல் சமூகம் ஆடு மாடு மேய்ச்சி தான் உழவு தொழிலுக்கும் மக்களுக்கான உணவு தேவைக்கும் பக்கபலமா இருந்திருக்காங்க. ஆடு மாடு கிட்ட இருந்து கிடைக்கிற பாலை புறவூத்தி கிடைக்கிற மோர், தயிர் கெட்டியாகி கிடைக்கிற வெண்ணெய், பாலாடை, வெண்ணெயை உருக்குறது மூலமா கிடைக்கிற நெய், இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் இந்த பொருட்கள் மூலமா கிடைக்கிற உணவுப் பொருட்கள், இனிப்பு பொருட்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கட்டமைச்சவங்க தான் இந்த மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்த தமிழர்கள். அதே மாதிரி மேய்ச்சல் சமூகமா வட இந்தியாவில் இருந்தவங்க தான் யாதவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற பேர்லையும் சமூகத்தின் அடையாளம் அப்படிங்கிற பேர்லையும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழ் சமூகத்தில் பிறந்த தமிழர்கள் தங்களை யாதவர்கள் அப்படின்னு சொல்றதும் யாதவர்கள் அப்படிங்கிற பேர்ல சான்றிதழ் வாங்குறதும் மிகுந்த வேதனையான ஒரு விஷயம். இடையர்கள் அப்படின்னா குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில் வாழ்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். கோன் அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். கோனார் அப்படின்னா அரசர் அப்படின்னு அர்த்தம். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்த தமிழர்கள் தங்களை யாதவர்கள் அப்படின்னு சொல்றது மூலமா நமக்கான பெருமையையும் நமக்கான அடையாளமும் இல்லாம போகும். நமக்கான பெருமையையும் அடையாளத்தையும் நாம் யாருக்காகவும் இழக்கக்கூடாது. நமக்கான வரலாறு, பெருமை, அடையாளம், பண்பாடு இது எல்லாத்தையும் நாம் இழந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நாம் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே முல்லை நிலத்தை பத்தின குறிப்புகள். இனப்பற்று அப்படிங்கிறது எல்லா இனத்து மக்கள்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. அதே மாதிரி மொழிப்பற்று அப்படிங்கிறது எல்லா மொழி பேசுறவங்கள்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. ஆனா இந்த இனப்பற்றையும் மொழிப்பற்றையும் சில பேர் இனவெறியாவும் மொழி வெறியாவும் கட்டமைக்கிறாங்க. இனப்பற்று இல்லாதவங்க அந்த இனத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க, அதே மாதிரி மொழிப்பற்று இல்லாதவங்க அந்த மொழியை பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது மதத்தின் அடிப்படையிலேயோ இல்லை சமூகத்தின் அடிப்படையிலேயோ இல்லை பிறப்பின் அடிப்படையிலேயோ கிடையாது. ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நாகரிகமாக நடந்துக்கிறதுலையும் நல்ல பழக்க வழக்கத்திலையும் தான் இருக்கு. எந்த இனத்தை சேர்ந்தவங்க நாகரிகமாக நடந்துக்கிறாங்களோ அந்த இனம்தான் உயர்ந்த இனம்.
அதே மாதிரி எந்த மொழி பேசுகிறவங்க நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்காங்களோ அந்த மொழி தான் உயர்ந்த மொழி. இது மாதிரி நிறையா வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.